அன்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபிசி டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியின் சார்பாக பாராட்டுக்கள். நம்முடைய சேனலிலே நாம் எளிய தமிழிலே பக்தி இலக்கிய வரிசையிலே வழங்கி வருகிற அபிராமி அந்தாதியின் 84வது பாடலை இன்றைய பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய சங்கடங்களெல்லாம் தீர்ந்து நாம் நலமாக வாழ வழி செய்யும் பாடல் இது. பிறப்பறுப்பவள் என்ற தலைப்பிலே கடந்த பாடலை உடையாரே என்று முடித்த அபிராமி பட்டர் இந்த பாடலை உடையாளை ஒல்கும் செம்பட்டு உடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சை அடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனிப்படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். வழக்கம்போல் இந்த பாடலை நாம் எளிய தமிழிலே எல்லோரும் பாடி பயன்பெறும் பொருட்டு வழங்குவோம். வாருங்கள், பாடி பணியலாம். உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சு அடையாளை தயங்கும் நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனிப்பிறவா படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே என்பதுதான் அந்த பாடல். படையாளை என்றால் இனிமேல் நாம் பிறக்காமல் செய்பவள் என்றுதான் பொருள். ஆகவே வழக்கம்போல் நாம் இதனுடைய சொற்றொடர்களுக்கு நாம் இதனுடைய பொருளை பார்த்து விடலாம். உடையாளை என்றால் தாயே அடியவர்களின் எல்லாவற்றையும் தம்மோட உடைமையாக கொண்ட பரமேஸ்வரி, அடியவர்களுக்கு எல்லாமாம் எல்லாம் தருபவள் என்னும் இதை சொல்லலாம். ஒல்கு செம்பட்டு உடையாளை தளர்ந்து அசையும் செந்நிறமுள்ள பட்டாடையை அணிந்து கொண்டிருப்பவளை, ஒளிமதிர் செஞ்சடையாளை ஒளிபற்று விளங்குகின்ற சந்திரனை அணிந்த செம்மையான சடை உடையவளை, வஞ்சகர் நெஞ்சடையாளை அவளை வணங்காத வஞ்சகர்கள் நெஞ்சிலே ஒருபொழுதும் எழுந்து அருளாதவளை, தயங்கு நுண்ணூல் உடையாளை விளங்கும் நுண்ணிய நூல் போன்ற இடுப்பை உடையவளை, எங்கள் பெம்மானுடைய இடையாளை எங்கள் பரமேஸ்வரமாகிய வாமபாகத்தில் இருப்பவளை, இங்கு என்னை படையாளை இவ்வுலகில் என்னை இனிமேல் உடலெடுத்து வரும்படி படையாதவளை என்றெல்லாம் அடியாளை வாழ்த்தி வணங்கிவிட்டு உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே, உங்களையும் படையாத வண்ணம் அவள் திவ்ய தரிசனத்தை உள்ளும் புறமும் கண்டு அமைதியாக இருங்கள், உங்களுக்கு அடுத்த பிறவி என்பது இல்லை என்பதுதான் இந்த பாடலினுடைய உட்கருத்து. ஒல்குதல் என்றால் அசைதல் அல்லது தளர்தல். ஒல்கும் செம்படைகள்னாக்க அழகாக அசைந்து செல்லும் செந்நிறமான பட்டாடைகள். இங்கு என்பது இவ்வுலகத்தில் இனி, இங்கென்னை அப்படிங்கிற இருக்கக்கூடிய இனி என்பது இலக்கியங்களில் எப்போது என்ற பொருள், இங்கு இனிமேல் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே இதனுடைய பொழிப்புரையாக நாங்கள் பார்ப்ப இருப்பது, நம்மவர்களே அடியார்களே எல்லாவற்றையும் தன்னுடைமையாக கொண்ட பரமேஸ்வரியை, தளர்ந்து அசையும் செந்நிறமுடைய பட்டாடையை அணிந்தவளை, ஒளிபற்று விளங்குகின்ற சந்திரனை அணிந்த செம்மையான சடை உடையவளை, அவளை வணங்காத வஞ்சகர் நெஞ்சிலே ஒரு பொழுதும் எழுந்து அருளாதவளை, விளங்கும் நிண்ணிய நூல் போன்ற இடுப்பை உடையவளை, எங்கள் பரமேஸ்வரனிடமாகிய வாமபாகத்தில் இருந்தவளை, அந்த உமா மகேஸ்வரியை, இவ்வுலகில் என்னை இனிமேல் உடலெடுத்து வரும்படி படையாதவளை, உங்களையும் படையாத வண்ணம் அவள் திவ்ய தரிசனத்தை உள்ளும் புறமும் கண்டு அமைதியாக இருங்கள் என்பது இந்த பாடலினுடைய பொழிப்புரையாகும். இவ்வாறு அம்பிகையினுடைய இயல்பை சொல்லும் வாயிலாக வஞ்சகமில்லாத நெஞ்சத்தோடு அவளை வழிபட வேண்டும். அப்போது நமக்கு பிறவிப்பிணி நீங்கும் என்ற அறிவுரையை மறைமுகமாக அபிராமி பட்டர் சொல்கிறார். இதற்கு கீவாஜா சொல்கின்ற சிறப்பு குறிப்புரையை பார்த்துவிட்டு நாம் இந்த பதிவை நிறைவு செய்யலாம். நம்மையெல்லாம் உடையவள், நமக்கு உரியவற்றையெல்லாம் தரும் தலைவி, நமக்கு நம்மையே விரும்பும் தாய்மொழி. இந்த உடையாள் என்பதற்கு நாம் இப்படியெல்லாம் 3 விதமாக பொருள் கொள்ளலாமாம். அம்பிகையே செந்நிறமுடையவள், அவள் பூணும் உடை அணியாகவும் சிவப்பாகவும் இருக்கும். சில சமயங்களில் பூதங்களுக்கு தலைவியாக நிற்கும்போது சிவபெருமானைப் போல சிவந்த சடையுடையவளாக தோன்றுவாள்.
அங்கே சந்திரனை அணிந்திருப்பாள். செஞ்சடையில் வெள்ளைப்பறை பளிச்சென்று தோன்றும். அம்பிகை மதிபுனைந்த சடாபாரம் உள்ளவள். ஆகவே சிவபெருமானுக்கு உள்ள இலக்கணங்கள் எல்லாம் அம்பிகையிடம் காணலாம். சிவவும் சக்தியும் வேறல்லர். வஞ்சகம் இல்லாத தூய்மையுடைய நெஞ்சத்தோடு இருந்து தியானிக்க வேண்டும். வஞ்சகர் நெஞ்சில் அம்பிகை எழுந்தருளி நலம் புரிய மாட்டாள். அம்பிகையின் இடை மிக மென்மையானது, நுட்பமானது. அன்னை எம்பெருமானுடைய ஒரு பாகத்தில் எழுந்தருளி இருக்கிறாள். அவளை என்றும் பிரியாமல் இருக்கிறாள். இனிமேல் இந்த உலகில் வந்து பிறக்கும்படியாக என்னை படைக்காதவகா என்று சொல்வதில் அவருடைய உறுதிப்பாடு தெரிகிறது. அம்பிகை தன்னை அண்டி வழிபடுகிறவர்களெல்லாம் பிறவிப்படியின்றும் நீங்கும் பேரருள் உடையவள். ஆதலால் நீங்களும் அந்த எண்ணை அடையலாம். அதற்கு வழி சொல்கிறேன். அவளை தரிசனம் செய்து அமைதியாக கவலையற்று இருங்கள். உங்களுக்கு அம்பிகையை தியாகம் செய்கிறவர்கள் பிறவி துன்பை அடைய மாட்டார்கள் என்பது கருத்து. அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது எங்கும் அவள் காட்சி. நம்முடைய துன்பங்களெல்லாம் நீங்குவதற்காக நாம் பாட வேண்டிய பாடலாகும். அதற்காக காத்திருங்கள். அதுவரை அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள்.